தேவ ராஜ்யத்தில் ஏதாவது ஒரு வேலையில் நீங்கள் வந்துருங்க. முழு நேரமாக ஊழியம் செய்யணுங்கிற அவசியமே இல்லை. அப்படியே தெருவாக போய் சுவிசேஷம் சொன்னாதான் ஊழியம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் தினமும் 1 மணி நேரம் சபைக்காக, ஊழியங்களுக்காக, தேசத்திற்காக, மிஷினரிக்காக, சபை ஊழியருக்காக நீங்கள் பாரத்தோடு ஜெபிச்சா அதே ஒரு ஊழியம் தான். உங்கள் முழங்கால் அவருக்கு வேணும். உங்களுக்கு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ண தெரியுமா? அந்த கண்ணீர் அவருக்கு வேணும். உங்களால உபவாசம் இருந்து ஜெபிக்க முடியுமா? உங்க உபவாசம் அவருக்கு வேணும். 5 2 1 ஏதோ ஒரு தாளந்து உங்களுக்குள்ள நினைச்சு இருக்கு. நீங்க ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்காக ஒரு கிரியையை எங்களால செய்ய முடியும். இந்த சபைங்கிற அவயவத்தில் நீங்களும் ஒரு அங்கம் என்பதை மறந்து போயிடாதீங்க. உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. அதை நீங்க செஞ்சா போதும். நீங்க இருக்கிற இடத்துல எதனாலும் செய்யலாம். உள்ள நீங்க எதனாலும் செய்யலாம், வெளியில நீங்க எதனாலும் செய்யலாம். இந்த திரைக்கு முன்பு எதனாலும் செய்யலாம், இந்த திரைக்கு பின்பு எதனாலும் செய்யலாம். எல்லாரும் பார்க்குற மாதிரி இந்த ஊழியத்தில் எதனாலும் செய்யலாம். யாருமே பார்க்காததையும் இந்த ஊழியத்தில் நீங்க செய்யலாம்.